1 வருஷம், 2 வருஷம் கிடையாது. 18 வருஷ காத்திருப்பு. நாங்க ஆசைப்படுற, எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் 18 வருஷங்களுக்கு பிறகு நடக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு நாங்க உணர்ச்சி வசப்படுவோம்? அதத்தான் நேற்று விராட் கோலியினுடைய முகத்தில பார்க்க முடிஞ்சது. மேட்ச் முடியறதுக்கு முதல்லயே கிரவுண்டுக்குள்ள இருந்து விராட் கோலி கண் கலங்குறாரு. இன்னைக்கு ஆர்சிபியினுடைய வெற்றி கிரிக்கெட் ரசிகர்களையும் தாண்டி விராட் கோலியை பிடிக்காதவர்கள் கூட கொண்டாடுற அளவுக்கு மாறி இருக்குன்னு சொன்னா, அதுக்கு பின்னால இருக்கிறது தோல்வி, அவமானம். 18 வருஷ காத்து தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான பதிவா இருக்கும். வழக்கம் போல விளக்கமா, தெளிவா பார்க்கலாம். வணக்கம். நான் பிரசாந்த் ராஜ். பொதுவாவே ஒரு நபர், ஒரு தரப்பு பிரபல்யம் அடைறதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று அவருடைய திறமை, அங்கீகாரம், அவருடைய சாதனைகள் காரணமா இருக்க முடியும். இன்னும் ஒன்று அவருக்கு செய்ற நக்கல், நையாண்டி, அவருடைய தோல்விகள் காரணமா இருக்க முடியும். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல எத்தனையோ டீம்ஸ் இருந்தாலும், இந்த நக்கலுக்காக, நையாண்டிக்காக பிரபல்யம் அடைஞ்ச, தோல்விக்காக பிரபல்யம் அடைஞ்ச ஒரு டீம்ன்னு சொன்னா அது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதுலயும் கேப்டனா இருந்த விராட் கோலியினுடைய தலைமைத்துவத்தின் கீழ ஒரு தடவை கூட கப் வின் பண்ண முடியல. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் 3 தடவை இதுக்கு முதல்ல ஃபைனல் போயிருந்தாலும் கூட ஆர்சிபியால கப் வின் பண்ண முடியல. இதுக்கு பிறகும் வின் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகம் ஒரு தரப்பு கேலி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில 18 வருஷங்களுக்கு பிறகு அந்த கனவு இன்னைக்கு நனவாகி இருக்கு. அந்த டீம் இதுக்கு முதல்ல எத்தனையோ கோச்சஸ கண்டிருக்கு. எத்தனையோ நட்சத்திர வீரர்கள கடந்து வந்திருக்கு. ஏபிடி வில்லியர்ஸ், டிஎம் டில்ஷான், அதுக்கு கிறிஸ் கெயில், இந்த மாதிரியான வீரர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட நடக்காத ஒரு விஷயம் 18 வருஷ காத்திருப்புக்கு பிறகு நடந்திருக்கின்றது தான். விராட் கோலி இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறதுக்கான காரணம், ஆர்சிபியினுடைய ரசிகர்கள் இதை இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கான காரணம் கூட இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு காத்திருப்பு தான். பொதுவாவே ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ன்றதும் அதுக்கு பின்னால் இருக்கிறது பணம், மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு, வர்த்தகம் இருக்கு. இது ஒரு சூதாட்டம் என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது விவாதத்துக்கு உரியது. அதை பற்றி கதைக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் கதைக்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் அதை பற்றி மறுபடியும் சொன்னால் விளக்கமா பார்க்கலாம். அது சூதாட்டம், அதுக்கு பின்னால் இருக்கிற பிசினஸ், இது எல்லாத்தையுமே தாண்டி 18 வருஷங்களுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கும் போது, எத்தனையோ சாதனைகளை கடந்து வந்திருக்கிற ஒரு மனிதன் கூட இந்த அளவுக்கு உணர்த்த ஏக்கம் தான் விராட் கோலியினுடைய ரசிகர்களுக்கு 18 வருஷங்களா இருந்தது. இந்த 18 வருஷ காத்திருப்புன்றது அந்த டீம் ஓனருக்கு, அதுக்கு பின்னால் இருக்கிற வர்த்தகத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எத்தனையோ கோச்சஸ் மாறி இருந்தாலும், எத்தனையோ வீரர்கள் வந்து போயிருந்தாலும் 18 வருஷங்களா விராட் கோலி அதே டீம்ல இருந்தார். அவருக்கு பின்னால இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். என்னால சாதிக்க முடியும், இந்த கப் ஒரு நாள் என்னுடைய கையில கிடைக்கும், இந்த உலகம் ஒரு தரப்பு என்னை வெறுக்க முடியும், அதுக்கு பின்னால் இருக்கிற வேற காரணங்களை சொல்ல முடியும், ஒதுக்கப்படுற, வெறுக்கப்படுற ஒரு நபரா இருந்தாலும் என்னுடைய திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால் அது சாதிக்க முடியும் சொல்லி நினைச்ச அவருடைய நம்பிக்கை இன்னைக்கு அவருடைய கைகளில் ஒரு கப்பா மாறி இருக்கு. ஐபிஎல் 2025 சாம்பியனா ஆர்சிபி மகுடம் சூடி இருக்கு. ஈசாலா கப் நம்தே என்றது ஒரு மீம் மெட்டீரியலா மாறி போயிருந்த காலகட்டம் இருந்தது. இந்த டீம் ஒரு தடவை கூட வின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி ஈசாலா கப் நம்தே என்றத ஆர்சிபி ரசிகர்கள் தங்களை தாங்களே கலாய்க்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு வாசகமா கூட இருந்தது. இன்னைக்கு அது அந்த கனவு நனவாகி இருக்குன்றது கிரிக்கெட்டையும் தாண்டி கொண்டாடப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்குன்றதுக்கான காரணம் விராட் கோலி என்ற ஒரு நபர் அவர் கிரவுண்ட்ல இருக்கிறது, அக்ரெசிவா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. எனக்கும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் விராட் கோலியை பிடிக்கவே பிடிக்காது. கண்ணில் காட்டாத ஒரு வீரர்னு சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு விராட் கோலியினுடைய வெற்றியை நாங்கள் இந்த அளவுக்கு பூரிப்படைஞ்சு கொண்டாடுறோம்னு சொன்னா அவருடைய செயற்பாடு கிரவுண்டுக்குள்ளேயே இருக்க முடியும். அவர் வெளியில இருக்கிற ஒரு செயற்பாடும் அதுக்கு முக்கியமான காரணம். இன்றைக்கு அவருக்கு இருக்கிற சாதனைகளையும் தாண்டி விராட் கோலி என்ற ஒரு நபர், ஒரு கிரிக்கெட்டரா எத்தனையோ நபர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறாரு. சாதாரணமா விளையாடுற ஒரு வீரரை கூப்பிட்டு கேட்டா யார மாதிரி வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற முதலாவது உச்சரிக்கிற ஒரு பேர் விராட் கோலியா தான் இருக்க போகுது, பேட்ஸ்மேன் சொல்லி பார்க்கிற நேரத்துல. அந்த அளவுக்கு பலருக்கும் ஒரு நட்சத்திரமா, கதாநாயகனா, முன்னுதாரணமா, ரோல் மாடலா விராட் கோலி மாறி இருக்கிறாருன்னு சொன்னா வெறுமனே விளையாட்டு மட்டும் அதுக்கான ஒரு காரணமா இருக்க போறது கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில விராட் கோலி என்ற ஒரு நபர் பலருக்கு ரோல் மாடல். இது சில நேரங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு சக மனிதனை எப்படி நடத்தணும் என்றதை விராட் கோலிட்ட இருந்து எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனாலும் இந்த மனிதனை இந்த மாதிரி தான் நடத்தணும், அவனும் சக மனிதன் சொல்லி நடத்தக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கும் விராட் கோலிட்ட இருக்கு. இலங்கையை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் ரசிகர், மிக தீவிரமான ஆர்சிபி ரசிகரோ இல்லாட்டி விராட் கோலியினுடைய தீவிரமான ரசிகரோ கிடையாது. கயான் சேனநாயகன் சொல்லி நீங்க மெச் பார்க்குற நேரங்களில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இலங்கையினுடைய, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய மிக தீவிரமான ஒரு ரசிகர். அப்படியான ஒரு ரசிகரை தன்னுடைய
கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு இந்தியாவுக்கு கூப்பிடுறார் விராட் கோலி. தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மட்டும் கலந்து கொள்ற அந்த ரிசப்ஷன்ல இன்னும் ஒரு டீமினுடைய ஆதரவாளர், மிக தீவிரமான ரசிகருக்கு விராட் கோலி பழக்கத்தின் அடிப்படையில கூப்பிடுறார். அதே மாதிரி இன்னும் சில ரசிகர்கள் கூப்பிடப்படுறாங்க. கிரிக்கெட்ல சாதிக்கணும், மேனைய விளையாட்டுகள்ல சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற, வறுமை காரணமா சாதிக்க முடியாம இருக்கிற வீரர்களுக்காக ஒரு ஃபவுண்டேஷனை விராட் கோலி நடத்துறாரு. தனி மனித ஒழுக்கத்துல விராட் கோலியை அடிச்சு கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு தன்னுடைய ஃபிட்னஸா இருக்க முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்க முடியும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதை தனிக்குன்னு சொல்லி வடிவமைச்சு கொண்டிருக்கிற விதம் தான் விராட் கோலி விளையாட்டையும் கிரிக்கெட்டையும் தாண்டி இந்த அளவுக்கு கொண்டாடப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா இப்படி இருக்கிற ஒரு நபருக்கு 18 வருஷங்களா அவர் ஆசைப்படுற ஒன்று நடக்கலை என்றதுதான் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஏக்கம், கவலை. அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. கிரிக்கெட்ல தன்னுடைய டீமுக்கு விளையாடுற சந்தர்ப்பத்தில் எத்தனையோ சாதனைகள் அவர் படைச்சிருக்கிறார். 2008ஆம் ஆண்டில் அண்டர் 19 விளையாடுற கேப்டன்சி இருந்த நேரத்தில் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே அண்டர் 19 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணுது. அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு சச்சின் டெண்டுல்கரினுடைய பேரை உச்சரிச்சு கொண்டிருந்த பலரும் விராட் கோலியினுடைய பேரை உச்சரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவருடைய சாதனைகளே ஒரு சாட்சின்னு சொல்ல முடியும். சச்சின் டெண்டுல்கரை முன்னுக்கு வச்சு கொண்டு அவருடைய சாதனைகள் அடுத்தடுத்து விராட் கோலி முறியடிச்சு கொண்டு போறார். சச்சினால செய்ய முடியாததை விராட் கோலி நிகழ்த்தி காட்டியிருந்தார். 49 சதங்களை மட்டும்தான் சச்சின் டெண்டுல்கரால பெற்றுக்கொள்ள முடிஞ்சது சர்வதேச ஒரு நாள் போட்டிகள், ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா 50வது சதத்தை மொத்தம் 51, 50வது சதத்தை சச்சின் டெண்டுல்கரை முன்னுக்கு வச்சு கொண்டு அவருடைய சாதனையை முறியடிக்கிறார். அதிகமான தடவை நீண்ட காலத்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில இந்தியா டீம் முன்னிலையில் இருந்ததுக்கான காரணம் விராட் கோலியினுடைய தலைமைத்துவம். 60க்கும் அதிகமான போட்டிகள்ல கிட்டத்தட்ட 40 மேட்ச், டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணின சாதனை விராட் கோலியினுடைய தலைமைத்துவத்துக்கு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இந்தியா டீம் ஒரு தடவை கூட வரலாற்றுல ஒரு சீரீஸை வின் பண்ணது கிடையாது. விராட் கோலியினுடைய தலைமைத்துவத்தில் அது நடக்குது. இந்த மாதிரி எத்தனையோ சாதனைகளை நிலைநாட்டி இருக்கிறார். ஐபிஎல்லையும் பல சாதனைகளுக்கு இன்றைக்கும் சொந்தக்காரர். ஐபிஎல் அதிகமான ஓட்டங்களை வச்சிருக்கிற, ரன்ஸை குவிச்ச வீரர்கள்னு சொன்னா அவருடைய பேர் தான் முன்னிலையில் இருக்கு. இன்றைக்கும் 8000க்கும் அதிகமான, 8600க்கும் அதிகமான ரன்ஸ் விராட் கோலியினுடைய பேர்ல இருக்கு. அந்த சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியாம இருக்கு. 2016ஆம் ஆண்டு தொடர்ல அவர் வச்ச ரெக்கார்ட் இன்றைக்கும் அப்படியே இருக்கு. 973 ஒரு சீரீஸ்ல ஒரு வீரர் பெற்றுக்கொண்டு அதிகமான ஓட்டம்ன்றது விராட் கோலியினுடைய சாதனை. அதை இன்றைக்கு யாராலையும் முறியடிக்க முடியாம இருக்கு. அது மாதிரி அதிகமான பவுண்டரி 4 ரன்ஸ் அடிச்ச வீரரினுடைய பேர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறவர் விராட் கோலி. இந்த மாதிரி எத்தனையோ சாதனைகள் இருந்தாலும் 8 செஞ்சுரி இருக்கு அவருடைய பேர்ல. இந்த அளவுக்கு சாதனை இருந்தாலும் கூட ஐபிஎல்ல சாதிச்சிருந்தாலும் ஒரு தடவையாவது அவர் அந்த ட்ரோஃபியை வாங்க மாட்டார்ன்றதான் எல்லாருக்கும் இருந்த ஏக்கம். அதுதான் விராட் கோலிக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய கனவு, எதிர்பார்ப்பு கூட. அது 18 வருஷங்களாக இருக்கு அந்த கனவு சாத்தியமாகிறதுக்கு. நாங்கள் இது கிரிக்கெட்டோட சம்மந்தப்பட்டாம சாதாரணமாக ஒரு வாழ்க்கைன்னு பார்க்குற நேரத்தில் ஒரு சில மாதங்கள், சில நேரங்களில் நான் பொதுவாக சொல்றேன், இது ஒரு வாழ்க்கை பாடம், தத்துவம் கிடையாது. இது எந்த அளவுக்கு தனி மனித வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கின்றதுக்கான ஒரு பதிவாக தான் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன சொன்னால், விராட் கோலிக்கு எத்தனையோ சாதனைகளை படைச்ச ஒரு நபருக்கு கூட அந்த ட்ரோஃபியை வாங்குறதுக்கு 18 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் சில நேரங்களில் நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கும் போது ஒரு கிழமை, ஒரு மாதம், சில மாதங்கள், சில வருஷங்கள் செஞ்சதுக்கு பிறகு துவண்டு போய் அதை அப்படியே கைவிடுவோம். இன்னைக்கு விராட் கோலிக்கு 18 வருஷம் ஆகியிருக்கு. எத்தனையோ சாதனைகளை படைச்சு அனுபவம் இருக்கிற ஒரு நபருக்கு கூட அவர் விரும்புகிற ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு 18 வருஷம் ஆகியிருக்கு. உணர்ச்சி வசப்படுறார் விராட் கோலி. இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருந்தாலும் இந்த வெற்றி அவருக்கு எவ்வளவுக்கு அந்த மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்றத அந்த நேற்றைய மேட்ச்ல அவர் வெளிப்பட 4 போலுக்கு 29 ரன்ஸ்ன்றது கிரிக்கெட்ல 99 வீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்துல விராட் கோலி கண்கலங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார், உணர்ச்சி வசப்படுறாரு. சொல்லப்போனா வெளிப்படையா அழுறார். ஒரு குழந்தை மாதிரி செயற்படுறதுக்கு விராட் கோலி அந்த செயற்பட்டதை அந்த காட்சிகளை விராட் கோலியினுடைய ரசிகர்களால கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது. இந்த சீரீஸ்ன்றது, இந்த வெற்றின்றது விராட் கோலிக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ விராட் கோலியினுடைய ரசிகர்களுக்கும் ஐபிஎல் பார்க்குற ரசிகர்களுக்கும் மிக முக்கியமானது. சொல்ற நேரம் எனக்கு மயிர்கூச்செறியுது. அந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட் சம்பந்தமா ஆர்வம் இருக்கிற நபர்களையும் தாண்டி இன்னைக்கு தனி மனிதன கிரிக்கெட்டோட சம்பந்தப்படாத நபர்களுக்கு கூட இது ஒரு உத்வேகத்தை தர்ற வெற்றின்னு சொல்லி தான் நான் தனிப்பட்ட ரீதியில பார்க்கிறேன். வெற்றி பெற்றதுக்கு பிறகு விராட் கோலி நடந்து கொண்ட விதம், நீங்க அந்த காட்சிகளை சில நேரங்களில் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன சொன்னா, ஒரு குழந்தைத்தனம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த குழந்தைத்தனத்தை, சிறுபிள்ளைத்தனத்தை நாங்க எப்பெல்லாம் உயிர்ப்போட வச்சிருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி என்று சொல்லி பலரும் சொல்லுவாங்க. அந்த விராட் கோலியினுடைய சிறுபிள்ளைத்தனம் இல்லாட்டி அந்த குழந்தைத்தனம் நேற்று வெளிப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ரவி சாஸ்திரியை கண்டதும் அப்படியே ஓடி போய், சின்ன பிள்ளை மாதிரி ஓடி போய் விராட் கோலி கட்டி பிடிக்கிறாரு. ஏபிடி வில்லியர்ஸ் இதுக்கு முதல்ல 2 பேரும் ஒண்டா சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மிகப்பெரிய சாதனையா இருக்கு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அதிகமான ஓட்டங்களை வச்சிருந்த வீரர்களோட பட்டியல விராட் கோலி,
ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி, கிறிஸ் கெயில் 2 பேரும் இருக்கிற சாதனை வந்து இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் முறியடிக்கப்படாம இருக்கு. அந்த மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ் எங்கன்னு சொல்லி தேடி அப்படியே போய் கட்டி பிடிக்கிறார். கிறிஸ் கெயிலோட அன்பு பாராட்டின விதத்தெல்லாம் பார்க்குற நேரத்தில் இந்த மனிதனுக்குள்ள எப்படி ஒரு குழந்தைத்தனம் இருக்குன்றது, கிரவுண்ட்ல விளையாடுற நேரத்தில் இந்த அளவுக்கு அக்ரெசிவான ஒரு நபர் அவனாலும் இருக்க முடியும். ஆனால் அவருக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனம்ன்றது அவருடைய வெற்றியில வந்து தன்னையே மறந்து விராட் கோலி என்ற மிகப்பெரிய இன்றைக்கு சர்வதேசம் ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடுற ஒரு வீரன் வந்து அந்த மாதிரி செயல்படுறான்னு சொன்னா அதுக்கு காரணம் அவனுக்கு அந்த வெற்றி தந்திருக்கிற ஒரு உத்வேகம். இது சாதாரணமான மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும், ஒரு உத்வேகமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வெற்றிக்கு பிறகு விராட் கோலிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதும் அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நான் போய் தூங்குவேன். என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை எல்லாமே நிறைவேறி இருக்கு. என்னுடைய ஒட்டுமொத்தமான என்னால் எதுவெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆர்சிபிக்காக நான் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை கொடுத்துருக்கிறேன். என்னுடைய இளமை காலத்தை வந்து நான் கொடுத்துருக்கிறேன். 18 வருஷங்களா தொடர்ச்சியா ஒரே டீமுக்கு விராட் கோலி விளையாடி இருக்கிறார். அவருக்கு இருந்த நம்பிக்கை எப்படியாவது ஒரு நாள் தன்னுடைய கைகளில் இந்த ட்ரோஃபி கிடைக்கும்ன்றது அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. நான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எந்த விதமான கவலையும் இல்லாமல் முழு மனதோட திருப்தியாக போய் இன்றைக்கு நித்திர கொள்வேன்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியில் கிரிக்கெட்டை விராட் கோலி எந்த அளவுக்கு நேசிக்கிறார்ன்றதை அவர் சொன்ன சில வார்த்தைகள்ல இருந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைக்கு ஐபிஎல்ன்றது கோடிக்கணக்கில் பணம் தரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்குது, வர்த்தகம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சூதாட்டம்ன்ற இது பிரச்சனை எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே தாண்டி ஐபிஎல் என்ற T20 கிரிக்கெட்ன்றதையும் தாண்டி கிரிக்கெட்டை விராட் கோலி எந்த அளவுக்கு நேசிக்கிறார்ன்றதை அவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தி இருந்தது. இந்த கத்தி படத்துல விஜய் வந்து ஒரு டயலாக் சொல்வார், என்னுடைய உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க என்ற மாதிரி அழுது கொண்டு போலீஸ் பிடிச்சு போற சந்தர்ப்பத்தில் அழுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இதே மாதிரியான டயலாக்னு சொல்லி நான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. விராட் கோலியும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டயலாக் சொல்றாரு, டெஸ்ட் கிரிக்கெட்டை என்ன நடந்தாலும் கைவிட்டுறாதீங்க, உங்களை சர்வதேசம் உலகம் கொண்டாடணும், நீங்கள் ஒரு நட்சத்திரமாக மாறணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது டெஸ்ட் கிரிக்கெட் தான் என்று சொல்லி விராட் கோலி இளைஞர்களுக்கு இப்போ விளையாட வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். என்னதான் பணம் கிடைக்குது, கோடிக்கணக்கில் காசு கிடைக்குது, ஐபிஎல்ன்றது பிரபலியத்தை கொண்டு வருது என்றாலும் கூட கிரிக்கெட்டை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றதை, அவர் டெஸ்ட் போட்டியை இந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றதன் மூலமாக தான் விளங்கி கொள்ள முடியுது. இது அவருக்கு இருந்த அந்த டெஸ்ட் கிரிக்கெட் மேல இருந்த ஆர்வம், ஈடுபாடு, அன்பு, அவர் தான் அந்த டீமை வந்து வழி நடத்தி இருக்கிறார். பதித்தருக்கு கிரெடிட் போக வேண்டியது கட்டாயமானது, அவர் ஒரு இளம் வீரர். ஆனால் விராட் கோலியினுடைய அனுபவம், அவருடைய அந்த காத்திருப்பு, அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உழைப்பு எல்லாமே சேர்ந்து இன்றைக்கு அவருடைய கனவை 18 வருஷங்களுக்கு பிறகு நனவாக்கி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்குமா இருந்தால், ஏதாவது ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்களா இருந்தால், யாரோட கதையும் கேட்க தேவையில்லை. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருந்தால், எத்தனை வருஷங்கள் கழிச்சாலும் அது கட்டாயம் நடக்கணுமா இருந்தால் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஐபிஎல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரினுடைய வெற்றி இல்லாட்டி விராட் கோலியினுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த காணொலியை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஐபிஎல் பார்க்குற இல்லாட்டி விராட் கோலியினுடைய தீவிரமான ஆதரவாளர்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராவது எப்படியும் இருப்பார். அந்த நபருக்கு இந்த காணொலியை முடிஞ்சால் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.